கேபிஎஸ் வலையில் ஒளி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது உங்களுக்கான நேரம், கதை நேரம். ஆம், ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு எல்லா விலங்குகளும் ஒன்றா சேர்ந்து கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்தில் ஒரே பரபரப்பு. எல்லார் முகத்தையும் பார்த்தா ஒரே பதட்டமாக இருந்தாங்க. உடனே அங்கிருந்த கரடி என்ன பண்ணுச்சு, இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, நம்முடைய காட்டு ராஜா சிங்கராஜாவை பார்த்தாதான் தீர்வு கிடைக்கும். அதனால எல்லாரும் உடனே வாங்க, நம்ம சிங்கராஜாவை போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணி எல்லா விலங்குகளையும் கூட்டிக்கிட்டு கரடி போய்கிட்டே இருந்தது. அதை பார்த்த சிங்கராஜா, என்ன இது, எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இப்படி தான் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சிங்கராஜா சொல்லிச்சு. உடனே எல்லாரையும் பார்த்து, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அந்த கூட்டத்தில் இருந்த நரி என்ன சொல்லிச்சுன்னா, எல்லாரும் நல்லா இருக்கும் ராஜா, ஆனா அப்படின்னு ஒரு இழு இழுத்தது. என்னது ஆனான்னு ஒரு இழு இழுக்கிற, என்ன பிரச்சனை, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா, எதுவும் வந்தாலும் சொல்லுங்க, உடனே நான் தீர்த்து வைக்கிறேன், நாம் எல்லாரும் எப்பயுமே ஒற்றுமையாக தானே இருக்கணும் அப்படின்னு சிங்கராஜா சொல்ல, அது இல்லை ராஜா, அது இல்லைனா அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சிங்கராஜா கேட்க, உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு குரங்கு ஓடி வந்து சிங்கராஜா கிட்ட பேசுது. இல்லை ராஜா, நம்மளையும் நம்ம காட்டையும் சுற்றி பார்க்கறதுக்காக சுற்றுலா பயணிகள் வராங்க இல்லையா, ஆமாம், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சிங்கராஜா கேட்க, இல்லை அவங்க சுற்றி மட்டும் பார்க்கல, அவங்க கொண்டுட்டு வர பொருள் தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டு அதை எல்லாத்தையும் இங்கேயே தூக்கி போடுறாங்க. பிளாஸ்டிக் பையாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்கட்டும், அவங்க சாப்பிட்டுட்டு மீறி போன உணவை கூட இங்கே தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. அதுதான் ரொம்ப தொந்தரவாக போயிடுச்சு. ஆமாம் ஆமாம், இதை நான் கேள்விப்பட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சிங்கராஜா என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உடனே அங்கிருந்த நரி என்ன பண்ணுச்சு, ராஜா, அதாவது நம்மளை சுற்றி பார்க்க வந்துட்டு நம்மளை சுற்றி ஒரு மின்சார வேலி போட்டுடுறாங்க ராஜா, அதில் நேற்று ஒரு யானை மாட்டிக்கிட்டு செத்துடுச்சு ராஜா, அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கு. அப்படியா, இந்த 6 அறிவு படைத்த மனிதர்கள் ஏன் இப்படி செய்கிறாங்க, இந்த காடு முக்கியம் அவங்களுக்கு தெரியலையா, இந்த காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் இந்த நாட்டோடைய செல்வம்னு அவங்களுக்கு தெரியலையா, நாம எல்லாரும் உயிர் சங்கிலியோட பிணைப்புன்னு அவங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை அந்த சிங்கராஜா கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி சரி, உடனே நாம தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும். இந்த 5 அறிவு படைத்த நாம 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்போம், இப்பயாவது அவங்க மாறட்டும், புரியுதுங்களா? எல்லாரும் இனிமே என்ன பண்ணணும், ஆளுக்கு ஒரு போர்டு எடுத்துங்க, அதுல காடு நாட்டின் செல்வம்னு எழுதுங்க, காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் நாட்டின் செல்வம்னு எழுதுங்க, பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், இயற்கையை நேசிப்போம்னு எழுதுங்க, நாடு பாதுகாப்பாக இருக்கணும்னா காடு மிக முக்கியம்னு எழுதுங்க, எல்லாமே மனிதர்கள் தெரிந்து கொண்டு விழிப்புணர்வு அடையட்டும் அப்படின்னு சிங்கராஜா சொல்லிச்சு. இதை கேட்ட எல்லா விலங்குகளும் சரி சரி ராஜா சொல்றபடியே செய்வோம்னு ஆளுக்கு ஒரு போர்டு எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு வசனத்தை எழுதி எல்லா மனுஷங்கிட்ட போய் நின்று அந்த போர்டை தூக்கி தூக்கி காட்டினாங்களாம். அன்பு குழந்தைகளே, இதன் மூலியமாக நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், நீங்களும் சுற்றுலா போவீங்க, நீங்களும் எல்லா இடத்தையும் சுற்றி பார்ப்பீங்க, ஆனா எதையும் எந்த இடத்துலையும் குப்பைய தூக்கி போடக்கூடாது, பிளாஸ்டிக் பைய பயன்படுத்திட்டு காட்டுல தூக்கி வீசிட்டு வரக்கூடாது, இது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய விஷயம். அதனால இன்னும் வரும் காலங்கள்ல நாம் எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துக்கணும், பிளாஸ்டிக் பையை தவிர்ப்போம், இயற்கையை நேசிப்போம், அனைத்து உயிர்களையும் வாழ வைத்தால் நாம் நிம்மதியாக வாழ முடியும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.